Praise Lord, welcome to Shine International Community. இயேசுவின் நாமத்துல உங்க எல்லாரும் நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஜூம்ல கலந்து கொள்ற விசுவாசிகளையும் ஆன்லைன் யூடியூப்ல கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தையை ஊழியர் சதீஷ் அவர்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ண போறாரு. ஸோ அவர் கல்வாரி கிறிஸ்து சபை சேர்ந்தவர். அதுல பல்வேறு தரப்பட்ட ஊழியங்கள் செய்து கொண்டு கடந்த நாட்கள் முழுவதுமா நிறைய இடங்கள்ல எங்க சபைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருந்திருக்கிறாரு. ஐ திங்க் எஸ்ஐசியில இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்றாரு. ஸோ ஆன்லைன் கிளாப் பண்ணி சதீஷை வரவேற்கலாம். ஓவர் டு சதீஷ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சேர்ந்த எல்லோருக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் இந்த வேலையில ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே நான் கர்த்தருக்கும் பாஸ்டருக்கும் நான் இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் அனுமதித்து பெரிய ஒரு மாபெரும் வாய்ப்பை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் முதலாவதாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த நாள்ல ஒருவேளை நிறைய தாகத்தோட கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்கணும் வாஞ்சியோட வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பெரிய ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நான் உட்பட நீங்க மாத்திரம் இல்ல, நானும் அந்த ஒரு இயக்கத்தோட தான், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னவா ஆண்டவருடைய வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பைபிள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நாள்ல ஒரு 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 வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை பைபிள்ல இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதா அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்போது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. இந்த வசனம் உங்களுக்கு என்னடா இது இப்படிப்பட்ட வசனத்தை எடுத்து உடனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆக்சுவலா இந்த வசனம் இந்த நாளுடைய கிளைமேக்ஸ். இந்த நாளுடைய கிளைமேக்ஸை ஏன் ஃபர்ஸ்ட்லயே சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். எல்லா விதமான ஒரு படங்கள்ல ஒரு ஸ்டோரி எப்பேற்பட்ட காரியத்திலுமே கிளைமேக்ஸை ஃபர்ஸ்ட்ல சொல்ல மாட்டாங்க. கிளைமேக்ஸ் அது முடிவுரையில் தான் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஒரு சேஞ்ச் கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்ல வராரு. அதனால இன்னைக்கான கிளைமேக்ஸை ஃபர்ஸ்ட்லயே நமக்கு தெரியப்படுத்துறாரு. என்னவா இருக்கும் அந்த கிளைமேக்ஸ்? ஒண்ணும் இல்ல, வசனம் இப்படியா சொல்லுது, அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்குள்ளே எழும்பிற்று அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லு. ஆண்டவரை பத்தியும் அவர் செஞ்ச நன்மைகளை பத்தியும் அவர் செய்த கிரியைகளை பத்தியும் அவர் நடத்திட்டு வந்த அந்த அதிசயமான வழிகளை பற்றியும் அறியாத சந்ததி வேற எங்கேயாவது எழும்பியிருந்தா பரவாயில்ல, ஆனா இஸ்ரவேலுக்குள்ளே கர்த்தர் நடத்திட்டு வந்த கர்த்தருடைய கிரியைகளை பார்த்த அந்த ஜனங்களுக்குள்ளேயே அவரை அறியாத மக்கள் எழுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேத வசனம். இதை எனக்கு படிக்கும் போது ரொம்ப ரொம்ப பாரமா இருந்தது. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தா, அதுக்கெல்லாம் விட என்னவா இருக்கும்னா, அறிவிக்கல, அதனால ஆண்டவரை பத்தி அறியல. அதுதான் இந்த நாளினுடைய முடிவுரை. அறிவிக்கலன்னா ஆண்டவரை பத்தி அறிய முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அதுதான் இந்த நாளினுடைய முடிவுரையா இருக்குது. அதுதான் இந்த நாளினுடைய கிளைமேக்ஸா இருக்கு. இந்த நாள்ல ஒருவேளை இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த சாயங்கால வேலையில கர்த்தரை துதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் ரொம்ப ஆவலோட வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரத்தினுடைய வாழ்த்துதல் நாங்க தெரிவிச்சு கொள்றோம். இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 52 வாரம் நம்ம கடந்துட்டோம் இல்லையா? இந்த 52வது வாரத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு விதமான காரியங்களை நம்ம பேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். எவ்வளவு விதமான துன்பங்கள் இந்த வருஷத்துல. இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா இந்த 2024 நிறைய பேரை வச்சு செஞ்சிருக்கோம். 2024 நிறைய விதமான காரியங்களை நம்ம குறைவுபட்டிருக்கோம். வருமானத்துல, பொருளாதாரத்துல, பலவீனம், சுகவீனம், சமாதானம், நிறைய விதமான குறைவுகள் வந்திருக்கும். நம்மளை சுத்தி நிறைய விதமான நம்ம விரும்பாத காரியங்கள் நம்மை ஆட்கொண்டிருக்கும். அதுதான் இந்த 2024 நம்மள நிறைய விதமான சூழல்ல நம்மளை வச்சு செய்ய ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனா கர்த்தர் அது நடுவுல நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் நம்மை காத்து கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட 365வது நாள் கிட்ட வந்துட்டோம். நாளைக்கு வந்தா 365 நாள். சோ அது கிட்ட வந்துட்டோம், நெருங்கிட்டோம்ல. இந்த 365 நாள்ல கிட்டத்தட்ட நான் விசுவாசிக்கிறேன் ஒரு 300 நாளாவது ஆண்டவருடைய சமூகத்துல
ஆண்டவருடைய தேவனுடைய சபையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவங்களா நம்ம இருந்துரும். ஒருவேளை இந்த 300 நாளை தவிர்த்து மீதி 65 நாள் நம்மளை வச்சு செஞ்சிருந்தா இந்த சூழல் எப்படிப்பட்டது? இந்த சூழல் மத்தியில நம்மளை நடத்தி கொண்டு வந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த இந்த நாள்ல ஏன் நம்ம கூடி இருக்கிறோம் முக்கியமான்னு சொன்னா, இது ஆண்டவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லுகிற வாரம். இப்ப எல்லாருமே ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய வாரம் இந்த வாரம். ஏன்னா முடிஞ்சிடுச்சு. இதோட நம்ம நியூ இயருக்கு தான் போறோம். நியூ இயருக்கு போறோம். நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. பெரிய விஷயத்த ஒண்ணு எடுத்துட்டு போறோம். இந்த நாள்ல ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு அதை நமக்கு உணர்த்துவார். நீ நியூ இயருக்குள்ள போற, எதை எடுத்துட்டு போற, என்ன எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த நாள்ல உணர்த்துவாராக. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ரொம்ப சூப்பரான வசனம் இந்த வசனம். ஆக்சுவலா இந்த வசனம் தான் என்னுடைய மெசேஜினுடைய முதல் வசனமா இருந்திருக்கும். ஆனா வேற வசனம் வந்தது. ஆனா இப்ப இந்த வசனத்தை படிக்கிறோம். இதுல இப்படியா சொல்லுது, இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். ஒருவேளை 2024 ஒரு பெரிய வனாந்தரமா நம்மளுடைய வாழ்க்கையில அமைஞ்சிருக்கலாம். இத கேட்டுட்டு இருக்கிற எல்லோருக்குமே நான் சொல்றேன், இந்த 2024 365 நாளும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டேன்னா நம்ம உண்மையாலுமே பொய் சொல்றவங்களா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப வீக் ஆயிரும். ஏதாவது ஒரு சூழல்ல நம்ம வீக் ஆகிறோமோ இல்லையோ, நம்மள பாக்குறோம், நமக்கு ஆப்போனன்ட் ஆக்குறோம், நம்ம விழணும்னு நினைக்கிறவங்கள நம்மள வீக் ஆயிட்டு அவங்களே போயிட்டு இருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது, இந்த பெரிய வனாந்திர வழியாய். நான் இந்த பெரிய வனாந்திர வழியான்றதை எப்படி எடுக்கிறேன்னா, இந்த 2024 இல்லைன்னா நம்மளுடைய ஏஜ் போட்டுக்கலாம். எனக்கு 30 முடிஞ்சிச்சு, 31 வரப்போகுது இன்னும் ஒரு 4-5 மாசத்துல. ஒரு 6 மாசத்துல எனக்கு வரப்போகுதுன்னு வைங்களேன். நான் சொல்றேன், இந்த 31 வருஷமா பெரிய வனாந்திரத்தை நான் கடந்திருக்கலாம். நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் தேவன் அறிவார். நீங்க நடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையுமே உங்க கூட இருக்கிறவங்க அறிவாங்களோ இல்லையோ, உங்க குழந்தைங்க, உங்க பிள்ளைங்க, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய உறவினர்கள் அறிவாங்களோ இல்லையோ, தேவன் அறிவார். நடந்து வந்த பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதத்துல ஒரு மனுஷன் சொல்றாரு, என் பாதைகளை அவர் அறிவார். யோபு சொல்றாரு. இதுல பெரிய சீக்ரெட் என்னன்னா, அவர் அறிஞ்ச பாதையை அவருடைய மனைவி அறிய தவறிட்டாங்க. அந்த சீக்ரெட் அவங்க மனைவிக்கே தெரியல. என்னுடைய பாதைகளை, நான் போகும் பாதைகளை கர்த்தர் அறிவார்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு யோபு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய மனைவிக்கே போய் சேரல, அவங்களுக்கே தெரியல. மேபி தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ, அவங்க ஒத்துக்கூடிய மனநிலைமையில இருந்தாங்களோ இல்லையோ, ஆனா வசனம் அப்படி எதுவும் சொல்லல. ஆனா அவர் ஒத்துக்கிறார், என் பாதைகளை அவர் அறிவார். இந்த வனாந்திர வழியில நீங்களும் நானும் நடந்து வந்த பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் போயிட்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் அறிவார் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை. இந்த வனாந்திர வழியில நிறைய காரியங்கள் நம்மை முன்னேற விடாம தடுத்து கொண்டிருந்தது 2024. ஆனா அவர் அறிவார். இந்த பாதைகளை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்னா, இது என்னடா இது நியூ இயர் மெசேஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அது கிஃப்ட் கிடையாது. ஒரு சிலர் யோசிப்பாங்க, என்னடா இது ஜாதகம் மாதிரி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜாதகம் சொல்றோம்ல, நாளைக்கு பாருங்க நிறைய டிவில, நிறைய யூடியூப், சோசியல் மீடியாவில எல்லாம் வந்துடும். 2025 இப்படி நடக்கும் போது அப்படி புரட்டு போட போகிறது, அதை செய்ய போது, இதை ஒண்ணு இல்ல. அவர் அறிவார். உங்களுடைய பாதைகளும் என்னுடைய பாதைகளும் அவர் அறிவார். அவருக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கும் எனக்குமான பிளான்ஸ் அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சும்மா பயமுறுத்துவாங்க, பயப்படாதீங்க. இது நியூ இயர் மெசேஜ் கிடையாது. நியூ இயருக்குள்ள நம்ம போறோம் இல்லையா, இந்த ஒரு வருஷம் 2024 பெரிய வனாந்தரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம், முடிக்க போறோம். அடுத்த ஒரு அத்தியாயத்துக்குள்ள ஒரு சாப்டருக்குள்ள நம்ம போறோம். 2025 ஒரு சாப்டருக்குள்ள போறோம். அப்படி போக போற நம்மள இந்த வருஷம் ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார்,
அவர் உணர்த்த வேண்டிய காரியங்கள் இருக்கு. அடுத்த வருஷத்துல நீ எப்படி இருந்தா உன்னை எப்படி நான் உயர்த்தவேன் அப்படின்றத அவர் உணர்த்த வேண்டிய காரியம் இருக்கு. அதை குறிச்சுதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். இந்த நாளினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, இந்த நாளினுடைய தலைப்பை நம்ம முதலாவது பார்க்கலாம். இந்த நாளினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா, இது அது எது. ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும், நிறைய பேர் கேள்விப்பட்டதா இருக்கும். என்னங்க இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அது இது எது மாதிரி இருக்கலாம். நான் இன்னைக்கு இப்படிதான் எடுத்துக்கினேன். இந்த வேத வசனத்தை நான் ஒரு பெரிய ஒரு கிஃப்டா எடுத்துட்டு இதை யாருக்கு கொண்டு போய் சேர்க்க போறனோ அப்படிப்பட்டவங்களுக்கு போய் முழுமையா சேரணுன்றதுக்காக ஒரு தலைப்பு வைக்க விரும்பினேன். எனக்கு ஆவியான ஒரு உணர்த்து இது அது எதுன்னு வை. இது என்னது? இதுன்னா 2024. அதுன்னா 2025. எது? இந்த 2024 2025 இணைச்சி நம்மளை ஆசீர்வதிக்க போற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுதான் எது. இந்த நாள்ல இது அப்படின்ற வர வார்த்தைகள் நீங்க என்னென்னலாம் வசனம் படிக்கும் போதெல்லாம் இந்த இப்போ அப்படின்ற வார்த்தைகள் வந்ததுன்னா அதெல்லாம் 2024 கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த காரியம். அதுன்ற வார்த்தையில அந்த அதை அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வார்த்தைகள் வருதோ அந்த இடத்துல 2025 நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இப்போ 2024 இந்த பெரிய வனாந்திர வழியாக கர்த்தர் எப்படி நம்மளை நடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னா, உங்களையும் என்னையும் அறிந்தவராய் இருந்தார். நம்ம போகிற பாதையெல்லாம் அவர் அறிந்தார். ஒரு சீக்ரெட் சொல்லட்டுங்களா? ஒரு பெரிய பாஸ்டர் ஒண்ணு அடிக்கடிக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். எங்க மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் இல்லைங்க, ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு மினிஸ்ட்ரி பண்ற பரிசுத்தவானா கூட இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில அவன் வனாந்தரத்தை கடந்து வர்றவனா தான் இருக்கும். வனாந்தரத்தை கடக்காம யாரும் ஒருத்தருமே அவங்களுடைய லைஃப்ல பெரிய பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், வேதத்துல எடுத்துக்கினா எல்லா பரிசுத்தவான்களும் அவங்க ஏதாவது ஒரு சூழல்ல வனாந்தரத்தை கடந்தவங்களதான். 2024 நீங்களும் நாங்களும் ஒருவேளை நமக்கு வாய்க்கிட்ட கூட வராது இருக்கலாம். நான் என்ன பரிசுத்தமான்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்ல சொல்லணும். ஆண்டவருக்காக நீங்களும் நானும் தான் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். 2024 கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்ம இந்த வனாந்தரத்தை கடக்க வைத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தவான். இந்த வனாந்தர வழியில கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது? தூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் சித்தாகாவுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்திரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன. இந்த இடம் பாத்தீங்கன்னா வனாந்திர வழியில நடந்துட்டு வர்றாங்க. செங்கடலை கடக்குறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். செங்கடலை கடந்து அவங்க எங்க போறாங்கன்னா கானான் தேசத்துக்கு யோர்தானை தாண்டி போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வனாந்திர பகுதி, அதுக்கு காதேஸ் பர்னேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு. அந்த பிளேஸுக்கு வராங்க. அந்த பிளேஸுக்கு வந்த பிறகு கர்த்தர் ஜனங்களோட பேச விருப்பப்படுறார். எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு வசனம். எங்கன்னா சமனான வெளி. இந்த சமனான வெளியை யோசிச்சு பாருங்க. அவங்க நடந்து வந்த பாதை ஃபுல்லா பாலைவனம். எங்கேயுமே ஒரு விதமான வளர்ச்சியும் இல்லை. ஆனா ஒரு சமனான வெளிக்கு வந்த பிறகு அவர் யோசிக்கிறாரு, இப்ப பேசலாம் இவங்க கிட்ட. ஒரு பெரிய மூச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஃபுல்லா நம்ம காடு மேடு கரடு முரடுன்னு நடந்துட்டே போயிட்டோம். ஒரு நிம்மதியான ஒரு இடம் வரல. அந்த இடத்துல பாலைவனமா இருக்குது, எதுவுமே இல்லை. திடீர்னு ஒரு செடியோ ஒரு மரமோ அந்த இடத்துல இருக்குது. பா கொஞ்ச நேரம் உட்காரலாம்டா அப்படின்னு யோசிப்போம். பாத்தீங்களா, நம்ம மைண்ட் செட் ஆண்டவர் பிடிக்கிறவரா இருக்கார். எப்பெல்லாம் நிம்மதியா இருக்குதுன்றியோ அப்ப கர்த்தர் உங்ககிட்ட பேச ஆசைப்படும். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுங்களா? கர்த்தர் நம்முடைய மைண்ட் செட்டை வச்சுதான் நம்ம கிட்ட பேசுவார். ஐயோ ஆண்டவர் என்கிட்ட பேசலையே, என்கிட்ட பேச மாட்டாரு, நான் வேதம் படிக்கிறேன், அதை பண்றேன், இதை படிக்கிறேன், ஆனா என்கிட்ட ஆண்டவர் பேசவே மாட்டாரு. அவர் பேசுவாருப்பா, அதை கேட்கக்கூடிய மைண்ட் செட்ல நம்ம இல்லப்பா. அவர் பேச ரெடி, 24/7 அவர் பேசுறதுக்கு ரெடி. அதை கேட்கறதுக்கு நம்ம ரெடியா? அதை கேட்கக்கூடிய மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறோமா? பாலைவனம் இது இல்லையே, தண்ணி இல்லையே, அப்பம் இல்லையே, கறி இல்லையே, வெங்காயம் இல்லையே, வெள்ளைப்பூண்டு இல்லையே, இததான் நம்ம போய் தேடுறோம். அவர் பேசிட்டு வராரு, அதை நம்ம விட்டு
நம்ம பேசக்கூடிய மைண்ட் செட்ல இருந்தாதான் கர்த்தர் நம்ம நம்ம பேசுவோம். அப்படிப்பட்ட சூழல்ல தான் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட ஒரு சமமான பிளேஸுக்கு வந்து அவங்க நிம்மதியா உட்காரணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணும் போதோ அப்ப சொல்றாரு, அவங்க எல்லாரையும் ஒருத்தருக்கு இல்ல, இங்க உட்கார்ந்துங்கிற ஒருத்தருக்கு இல்ல, உங்களுக்கு மட்டும் தான் இந்த வசனம், அந்த இவங்களுக்கு மட்டும் தான் இந்த வசனம், 2024 இந்த வனாந்தரத்தை கடந்து வந்த இவ்வளவு கஷ்டப்பட்ட உனக்கு தான் இந்த வசனம் இல்ல, சிசில அட்டன் பண்ற எல்லாருக்குமே வசனம் போகும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, எல்லாரையும் நோக்கி சொல்லு. மோசே கிட்ட தான் சொன்னேன், எல்லார்கிட்டையும் சொல்லுப்பா. எனக்கு என்னை ஏத்துக்கிறவன், என்னை ஏத்துக்காதவன், எனக்கு பிடிச்சவன், எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஒருவேளை நான் அவனுக்கு பிடிக்காதவனா இருக்கலாம், பிடிக்காதவரா இருக்கலாம். ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாது, எல்லாருக்குமே சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்குமே சொல்லு விஷயத்த. ரிலாக்ஸ் ஆன மைண்ட் செட்டை பாக்குறேன், நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அந்த சூழல்ல தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். யோசிச்சு பாருங்க, 2024 கர்த்தர் நம்மோடு பேசணும்னு நினைச்ச நிறைய டைம் நம்ம மிஸ் பண்ணிருப்போம். 52வது வாரத்துல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம். ஒருவேளை அவர் பேசினாரு, அதிகமா என்கிட்ட பேசிருக்கிறாருன்னா நன்றி சொல்லிடணும். 2025 ஒரு புதிய சாப்டருக்குள்ள நம்ம போக போறோம். அப்படி போகும்போதோ நமக்கான பெரிய பெரிய காரியங்கள் இருக்குது இல்லையா, நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னா அவர் நம்ம கிட்ட பேசணும். அவர் நம்ம கிட்ட பேசணும்னா நம்ம அதை கேட்கிற மைண்ட் செட்ல இருக்கு. அதனால அவருக்கு பேசுறத கேட்கக்கூடிய மைண்ட் செட்ல நம்ம முதலாவதா நம்ம மாறுவோம். ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2024 கர்த்தர் இந்த பெரிய வனாந்திர வழியில நம்மளை நடத்திட்டு வந்தார். இந்த வனாந்திரம் எப்படிப்பட்ட வனாந்திரம் சொன்னா, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரத்தை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்திர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே சேர்ந்தோம். பெரிய பயங்கரமான வனாந்திரம். இது வரைக்கும் யாராவது இந்த வார்த்தையை ஸ்பெசிபிக்கா படிச்சிருக்கிறோம் நம்ம வேதத்துல? வனாந்திரம் 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 வனாந்திரம், என்னதான் வனாந்திரம் அப்படி? ஆனா வசனம் சொல்லுது பெரிய பயங்கரமான வனாந்திரம். ஒருவேளை நீங்க பிக்சர்ல பாக்கலாம், வனாந்திரத்துல என்ன இருக்கும், பயங்கரமான வனாந்திரம். அப்ப என்ன இருக்கும்? ஒரு நாள் நம்ம போய் நைட் தங்கிட்டு வந்துடணும் வனாந்திரத்துல, அப்போ தெரியும் நமக்கு நம்மளுடைய சூழல் எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லிட்டு. பயங்கரமான வனாந்திரம். நைட்டானா அவ்வளவு குளிரும், பகலானா அவ்வளவு, டே டைம்ல அவ்வளவு வெயில் அடிக்கும், அனல் அடிக்கும். அது இல்லாம எவ்வளவு வனாந்திர மிருகங்கள், ஒண்ணுகிட்ட தப்பிச்சு ஒண்ணுகிட்ட மாட்டினா காலி. வனாந்திரத்துல இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி டேஞ்சரஸ் அனிமல்ஸ் தான். பயங்கரமான பெரிய பயங்கரமான வனாந்திர வழியில இந்த 2024 நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த 2024 முடியிற நேரத்துல ஒண்ணு சொல்றாரு ஆண்டவர், 2025 நீ போறியா, உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அதுதான் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதி. அவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் ரொம்ப இஷ்டம். அவர் சொல்லி சொல்லி ஆசீர்வதிப்பார். உலகெல்லாம் எப்படி தெரியுமா, சொல்லி சொல்லி சபிக்கிறது தான் ஃபேவரட். நம்ம அப்பா எப்பயுமே சொல்லி சொல்லி ஆசீர்வதிப்பார். சொல்லி எடுத்தான் பாரு விக்கெட்ன்றாங்களே கிரிக்கெட்ல எல்லாம், அப்பா சொல்லி சொல்லி ஆசீர்வதிக்கிறது தான் ரொம்ப ஃபேவரட். அவருக்கு நிகர் அவர்தான். அவர்தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதி. எப்படி? நீ 2024 இந்த வனாந்தரமான பாதையில, இந்த பெரிய பயங்கரமான வனாந்திர பாதையிலே இவ்வளவு சூப்பரா கடந்துட்டல, அடுத்த வருஷம் பாரு உனக்கு நீ இப்ப இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உனக்கு நான் சொல்றபடியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா உன் வழியை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றேன். வனாந்தரத்துல ரொம்ப ரொம்ப சூழல், ரொம்ப கொடுமையான சூழலா இருக்கும். ஆனா அந்த சூழல் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கர்த்தரை பிடிச்சுக்கின்னு இந்த வருஷத்தை நம்ம கடந்துட்டோம். வனாந்தரமா இருக்கலாம், ஆனா கர்த்தரை பிடிச்சுக்கின்னு நம்ம வந்துட்டோம், எண்டு கிட்ட வந்துட்டோம்.
ஒரு நியூ சாப்டருக்குள்ள நம்ம போற நம்மள பார்த்து சொல்றாரு, நீ இப்ப இருக்கிறல்ல, என்ன பிடிச்சுக்கின்னு இருக்குல்ல, நீ இப்ப இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு நீ அதிகமாகும்படி அவனுக்கு சொன்னதை செய்யும். யாரும் அதை தடுக்கவே முடியாதுன்னு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. பிரியமானவர்களே, இந்த நாள்ல இந்த வசனத்தை ஒருவேளை நம்பக்கூடிய சூழல் நம்ம இல்லைன்னு சொன்னா அவிசுவாசிகளா அவிசுவாசிகளா மாறிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய லைஃபே ரொம்ப கேள்விக்குறியா. கர்த்தர் சொல்வதை நம்ம அவிசுவாசம் வேணாம். கர்த்தர் சொல்றத நம்ம விசுவாசிப்போம். 2024 வனாந்தரமான சூழலை கடக்க செய்த தேவன் 2025 நம்மளை பல மடங்கு 1000 மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அது எப்படிப்பா ஆசீர்வதிப்பாரு? அவர் சொன்னா நடந்துருமா? கண்டிப்பா இருக்கும் கேள்வி. நானும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷன். அவரு சொன்னா நடந்துருமா? ஒரு சில சூழல்ல நடக்கும். எல்லா சூழல்லையும் அவரு சொல்றது நடந்துருமா அப்படின்னா நிச்சயமா நடக்கும். 2024 நடத்தி வந்தாருல, ஒவ்வொருத்தரையும் நீங்க நம்மளுடைய வயசை யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் இந்த பெரிய வனாந்திரம், நம்மளுடைய லைஃபே பெரிய வனாந்திரம், இது வரைக்கும் நடத்தி வந்தாருல்ல. நம்ம மேல அவ்வளவு அன்பு இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தை இப்ப சொல்றாரு, பெரிய வனாந்திர வழியா நீ நடந்து வந்ததெல்லாம் நான் அறிஞ்சிருக்கேன். பயங்கரமான வனாந்திர வழியா நீ நடந்து வந்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நீ அதனால இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நீ அதிகமா ஆசீர்வதிக்கும்படி நான் உங்க கூட, இன்னும் ஆசீர்வதிக்க நான் உங்க கூட. பிரியமானவர்களே, கர்த்தர் 2024 எப்படிப்பட்டவராய் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்ப்போம். இந்த 2024 இதுன்னா 2024, அதுன்னா 2025. அதுன்றத நம்ம டிராவல் பண்ணி போகும்போது பார்ப்போம். 2024 கர்த்தர் நமக்கு பர்சனலா ஒவ்வொருத்தருக்கும் அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமா நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்றேன். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாருன்னா, ஒண்ணு சுமக்கிறவராய் இருந்தார், இன்னொன்னு நடக்கிறவராய் இருந்தார், இன்னொன்னு பேசுறவராய் இருந்தார், இன்னொன்னு கரிசனையோட அக்கறை உள்ளவராய். அவரை போல நம்ம கிட்ட பாருங்க, இந்த 4 விதமான காரியங்கள் 2024 நான் பர்டிகுலரா நான் அனுபவிச்ச காரியங்கள் தான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். அவர் சுமந்தார், அவர் நம்ம கையை பிடிச்சு நடந்தார், அவர் நம்ம கிட்ட பேசினார், கரிசனையோடு அக்கறையோடு கரிசனையோடு நம்மளை பாதுகாத்தார், நம்மளை கவனித்தார். இந்த 4 கேட்டகரியை நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். சுமந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரத்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று. அந்த 2025. சோ அதை போய் நம்ம சுதந்திரிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2024 ஒருத்தர் நம்மள சுதந்திரிக்க செய்யறவரா என்னென்ன வேலை பண்ணிட்டு போயிரு, என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது 31ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பாருங்களேன், ஒரு மனுஷன் தன்னுடைய குழந்தைய சுமக்கிறது போல, தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல இதுவரைக்கும் அவர் நம்மளை சுமந்ததை கண்ணார நம்மளே பார்க்க. ஒருவேளை நம்மளுடைய பார்வையில நம்மளுடைய வயசு 30, 31, 40, 41, 50, 51 அப்படி இருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில நம்ம இன்னமும் கை குழந்தைகள் தான். இன்னமும் அவர் நம்மளை சுமந்துட்டு தான், வாழ்நாள் முழுசும் சுமக்க தான் போறாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் அவருடைய கையில நம்ம கை குழந்தைகளா தான். வசனம் இப்படியா சொல்லுது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். அவர் சுமந்துட்டு வந்திருக்கிறார். ஒருவேளை அவர் சுமக்கலைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது? நம்ம எல்லாம் நினைச்சுங்கிறோம், இந்த 2024 நான் எப்படி ஓடியாங்க தெரியுமா,
இந்த இடத்த எப்படி கடந்து வந்தேன் தெரியுமா, நடந்து வந்தேன் தெரியுமா? அது என்ன கடந்து வந்தேன்னு எனக்கு புரியல. எப்படி கடந்து வந்தேன் தெரியுமா? உன்னையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நடந்து வந்தோம், கடந்து வந்தோம். பரலோகத்துல 2 புக் இருக்கு. ஒண்ணு ஜீவ புஸ்தகம், இன்னொன்னு ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம் புரட்டி பாருங்களேன். நீங்க ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிட்டு அதுல என்ன இருக்கும் தெரியுமா? 2024ல இவனை நான் சுமந்து கொண்டு வந்தேன். 2024ல சதீஷை நான் சுமந்து கொண்டு வந்தேன். அப்படிதான் இருக்கும். நான் நடந்து போனேன்னு இருக்காது. அவர் சுமந்துக்கிட்டு போலதான் இருக்கு. அவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாருங்க. 2024ல உணரணும். அவர் சுமந்து கொண்டு வந்த அந்த வழிகளை எல்லாம் நம்ம உணர்ந்தாதான் அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்க முடியும். அவ்வளவு சூப்பரா நம்மள சுமந்து இருக்கிறாருல்ல. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். சுமந்துட்டு யோசிச்சு பாருங்களேன். சுமக்கிறவருக்கு கஷ்டமா, சுமக்கப்படுறவனுக்கு கஷ்டமா? நிஜமா சுமக்கிறவருக்கு தான் கஷ்டம். ஒரு டார்கெட்டை போய் சீக்கிரம் அடைஞ்சிடணும், என் புள்ள ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு சுமக்கிறவர் தான் ரொம்ப விருப்பப்படுவாரு. சுமந்துட்டு வரவங்க என்ன வேலை? மேல ஜாலியா உட்கார்ந்துட்டு வரணும், அவள் தானே. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பிக்சர் வந்தா பாருங்க. நம்ம என்ன பண்றோம்னா, சுமக்கிறவங்க எப்படி சுமப்பாங்கன்னா, குழந்தைய தோல் மேல போட்டுப்பாங்க. ஒண்ணு மேல பின்னாடி போட்டுப்பாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் மேல போட்டுப்பாங்க. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை அறியாம தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு இருக்கோம். அது எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. சுமக்கிறவருக்கு காதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? சுமந்துட்டு வர்றோம்ல குழந்தை, நம்மளுடைய வாய் இருக்கும். காதுக்கு பக்கத்துல தான் இருக்கும். நம்ம பேசுறத ஒவ்வொன்னுத்தையும் அப்பா கேட்டுட்டுதான் இருக்கிறார். பேசுறதே கேட்பாரு, முறுமுறுகிற. இது இப்படி வைக்கலாம். முறுமுறுகிறதே கேட்பாரு, நம்ம தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு வந்துட்டு 2024 அவர் எனக்கு அதை செய்யல, இதை செய்யல, அப்படி செய்யல, இப்படி செய்யல. அவர் முறுமுறுப்பையே கேட்கிறவர். அவர் பெருமூச்சையே கேட்கிறவர். அவர் காதுகிட்டதான் என் வாய் இருக்குது. ஆனா நான் வெளிப்படையா பேசிட்டு இருக்கேன். எனக்கு அவர் இதை பண்ணல, அதை பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. புடிச்சிட்டு வர ஒரு கையை விட்டாருன்னு வைங்க, கீழே விழுந்து மண்டை நான் உடஞ்சி செதறிடுவேன். என் லைஃப் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கும் எனக்கும் இந்த நிலை வராத அளவுக்கு இதுவரைக்கும் கர்த்தர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். 2024ல கர்த்தர் சுமந்த விதங்களை பார்த்தால் கண்ணீர் வடிக்கணும். தயவு செஞ்சு இந்த நாள்ல யாருக்காவது அழுவணும் தோணுச்சுன்னா அழுதுருங்க. சந்தோஷமா பக்கத்துல கை தட்டணும்னு தோணுச்சுன்னா கை தட்டுங்க. நீங்க ஆமேன் பண்ண ஆன்லைன்ல கூட நீங்க ஆமேன் போடுங்க, காட்டு போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரம். இந்த வருஷம் ஃபுல்லா கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த விதங்களை பார்த்து கொண்டிருக்கோம். பெரிய வனாந்திரம் தான். அவர் அறிவார், அவர் இருக்கார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு 2025ல நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா இந்த 2024ல கர்த்தர் உங்களையும் என்னையும் எப்படி நடத்தினார்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம அறியணும். சுமந்தார். எனக்கு ஒரு அழகான ஒரு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க. சாரி 3 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அவங்க பேரு ஜோஸ்லின். அவங்களுக்கு ஒரு டைம் ஒரு லிமிட் இருக்கு. இந்த கரெக்டா இந்த 8:30ல இருந்து 9:30க்குள்ள அவங்கள என்ன பண்ணோம், டெய்லி நான் அவங்கள தோல் மேல தூக்கி போட்டுன்னு வாக்கிங் ப்ரே பண்ணுவேன், வசனங்க பேசுவோம். 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு அவங்க பாஷையில அவங்க பேசுவாங்க. பரலோக பாஷை போகுது அவங்களுக்கு. என் பாஷையில நான் அவங்க கிட்ட பேசுவேன். அவங்க பேசுறதும் ஒண்ணும் புரியாது, நான் பேசுறதும் அவங்களுக்கு புரியவோ புரியாதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவங்க என்கிட்ட பேசுறாங்க. இன்னொன்னு தெரியுமா, அவங்க நான் தோல்ல போட்டுக்கும் போத அவங்க எச்சில் ஊத்திடுவாங்க. அவங்க அவங்க அவங்களுடைய வாயில இருந்து அந்த எச்சில் வழியும் பால் கக்கிடுவாங்க. ஃபீட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஒய்ஃப் 3 மாசம் தான் ஆகுது. ஃபீட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. நான் போட்டுக்கின்னு வாக்கிங் போகும்போது பால் கக்கிடுவாங்க. என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு பண்ணிருவாங்க. ஆனா நான் அதை பத்தி கவலைப்படாம, என் பொண்ணு, என் குழந்தை, நான் சுமக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு சொன்னது. அப்பா ஏசப்பா இதுவரைக்கும் நம்ம அவர் எவ்வளவோ அழுக்கு பண்ணிருக்கோம். ஏன்னா அவர் மேல தானே இருக்கிறோம், அவர் தோல் மேல தானே இருக்கிறோம். பேசுறேன்னு எவ்வளவு அழுக்க கொட்டிங்கிறோம் அவருடைய தோல் பட்டையில இல்ல.
எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு 3 மாசம் குழந்தை பேசுறதே என்னால ஐயோ என்னடா இப்படி பேசுதேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1/2 hour போற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்பா ஒரு நாளும் அப்படி யோசிச்சது இல்லை. இவன் என்ன பேசிட்டே இருக்கிறான், அடைக்கிறான் பாரு தொண்டையான்னு சொல்லிட்டு வச்சாருன்னு வைங்க செக்கு, இன்னைக்கு முடியும் நம்மளோட சாப்டர். ஆனா கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில் இது வரைக்கும் அப்படிதான் நம்மளை வழிநடத்தி தன்னுடைய தோள் மேல தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இதுவரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? தேவையில்லாத காரியங்களை பேசிக்கிறோம். பிரியமானவர்கள், நான் இதுல இருக்கிற ஏதோ ஒரு சிலருக்கு நான் ஸ்பெஷலா ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க பேசல, ஆனா உங்களை குறிச்சு யாரோ ஒரு சிலர் பேசுறத நீங்க கேட்டு கஷ்டப்பட்டு இருக்கலாம். 2024 அவங்கள குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் அப்பாவோட தோல்ல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமா பேசுறவங்களும் அப்பாவோட தோல்ல தான் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்பா கையை எடுத்தாருன்னா சாப்டர் க்ளோஸ். இறக்கத்தோட புடிச்சிட்டு இருக்கிறாரு குழந்தை. ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு தடவை சான்ஸ் கொடுக்கலாம்னு இறக்கத்தோட புடிச்சிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு எதிரா எவ்வளவு காரியங்கள் பேசியிருப்பாங்க இந்த 2024. யோசிச்சு பாருங்களேன். ஒரு 2 சேரை போட்டு உங்களை உட்கார வச்சு அப்படியே நான் இதை சொல்றேன் அதை சொல்றேன், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஐயோ அப்படியே ஆத்துன்னு ஆத்திருப்பாங்க. இன்னும் இருந்திருக்காது அதுல. ஆனா வெளியில என்ன திரும்ப சொல்லுவாங்க, நான் போயிட்டு அவங்களுக்கு இந்த அட்வைஸ் கொடுத்துட்டு வந்தேன், அதனாலதான் இப்ப நல்லா இருக்கிறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால. எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தர் முடிவு எடுத்தாதான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். ஆனா வெளியில அவங்க ஃபீலா விட்டுப்பாங்க, நான் இதை கொடுத்துட்டு வந்தேன், நான் அந்த பீஸ் கொடுத்துட்டு வந்தேன், நான் உட்கார வச்சு பேசிட்டு வந்தேன். இப்படியெல்லாம் வெளியில போயிட்டு உங்களை நோகடிக்க கூடிய காரியங்களை பேசுறவங்களும் அப்பாவுடைய சுமையில தான் இருக்கிறாங்க, அப்பாவுடைய தோள்பட்டியில் தான் இருக்கிறாங்க. நீங்க அதை உணர்ந்துக்கோங்க. நானும் ஒரு தோள்பட்டியில் தானே இருக்கிறேன். ஆமா, நம்மளும் ஒரு தோள்பட்டியில் தான். நம்மளை கெட்டியா புடிச்சிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாரு. மறுபடியும் பேசினாங்க, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதனால நம்ம அவங்கள குறிச்சு முறுமுறுக்க வேணாம். அவங்கள குறிச்சு நம்ம வேற எந்த காரியங்களும் பேச வேணாம். அவங்கள குறிச்சு சாபம் நிறைந்த காரியங்களையோ வாய்க்கு வந்ததையோ நம்ம பேச வேணாம். நமக்கு எதிரா பேசுறவங்கள கர்த்தர் பார்த்து நம்ம ஆண்டவருக்குரியதை மட்டும் பேசுவோம். இந்த 2024 கர்த்தர் நம்மை முதலில் சுமக்கிறவராய் இருக்கிறார். எல்லா விதமான சூழலிலும் இந்த பாலைவன பகுதியில, பாலைவன வழியில 2024 ஒருவேளை பாலைவனமா நமக்கு தோன்றி இருக்கலாம். கர்த்தர் நம்மை சுமந்தார். தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இதுவரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கு. அடுத்தது எப்படிப்பட்டவராய் இருந்தார் 2024 கர்த்தர் நம்மை நடத்தி வந்தவராய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரும்பிப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தை அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தை நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. தயவு செஞ்சு இந்த வார்த்தைகள் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கணும். வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டு. அதாவது அது அன்றைக்கும் பொருந்தும், இன்றைக்கு வாழும் நமக்கும். வசனம் சொல்கிறது 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் நம்மளை எப்படிப்பட்டவரா நடத்தி வந்தாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயார். சோ அவர் என்ன பண்ணாருன்னா, வனாந்திர வழியில நம்மளை சுமந்து கொண்டு மட்டும் வரல, அவர் நடத்திட்டு வர. கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். யோசிச்சு பாருங்க, எப்படி நடத்துவார்? பிக்சர் வரவங்களுக்கு தெரியும். அப்பா கைப்பிடிச்சு நடத்துறார். அப்பாவுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? நம்மளுடைய தேவனுடைய கேரக்டர் என்னன்னா, ஆவியானவருடைய கேரக்டர் என்னன்னா, கர்த்தர் நம்மை சுமக்க வேண்டிய இடத்துல சுமப்பார். நீ உன்னால நடக்க முடியும்னு வைங்களேன், கைப்பிடிச்சு நடத்துவார்.
இதுதான் அவருடைய ஒரு ஸ்பெஷல் ஒரு பர்சனாலிட்டி. உன்னால நடக்க முடியும் பாப்பா, உன்னால நடக்கவே முடியாதுப்பா, ஒரு நாள் நம்மள டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டேன். உன்னால நடக்க முடியும் செல்லம், நீ நடந்து போ, உன் கூட நான் இருக்கிறேன். நடக்க முடியுமா, நடக்கிறியா, அப்படிதான் நம்மள நடத்துவார். நடக்க முடியாத இடத்துல உன்னை கேட்கவே மாட்டாரு. நீ வா செல்லம், நான் தூக்கி போட்டுக்கிறேன். 2024 அப்படிதான் நம்மளை நடத்தி கொண்டு சுமந்து கொண்டு வந்தார். தகப்பன் தன் பிள்ளை சுமக்கிறது போல சுமந்து கொண்டு, அதே தகப்பன் நடக்க வேண்டிய இடத்துல நம்மளை கைப்பிடிச்சு, யோசிச்சு பாருங்களேன், அந்த கை நம்மளை விட்டுடுச்சுன்னா என்ன ஆகும்? 365 நாள்ல 365 நாள், இந்த ஒரு வருஷத்துல ஒரு 300 நாள் அவர் கையை பிடிச்சு நடந்திருக்குமா? நான் விசுவாசிக்கிறேன், 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு அவருடைய கை பிடிச்சு நடக்கிற மனுஷன் இருந்தானா உலகமே மாறிடும். அவருடைய கை பிடிச்சு 24 மணி நேரமும் ஒரு மனுஷன் நடக்கும். ஏனோக்க மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அவர் ரெடியா தான் இருக்கிறாரு. நீங்களும் நானும் தான் ரெடியா இல்லை. அவர் கை பிடிச்சு நடக்க. டேடி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன், ஃபேமிலியை பார்க்கணும், கடைக்கு போனோம், பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். நிறைய பிரேக் எடுத்துக்கிறோம்ல அப்பா கிட்ட இருந்து. ஆனா அப்பா ஒரு நாளும் பிரேக் எடுத்து எங்க போனாலும் நானும் வரப்பா கூட. அவர் லைஃப் பார்ட்னருங்க. நம்ம லைஃப் பார்ட்னர்ன்றது ஒரு வைஃபை தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். லைஃப் பார்ட்னர்ன்றது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லைஃப் பார்ட்னர்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே முதல் வாழ்க்கையினுடைய பங்காளர். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டாருன்னா, அவர் கையை பிடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம விடணும்னு நினைச்சா கூட அவர் விட மாட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஒருத்தவங்க கிட்ட நான் உட்காந்து பேசும்போது போறேன்னா இருடா போ, அப்படி சொல்றாங்கல்ல. இதோடைய அன்பு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, காடு கிட்ட கையை அவர் பிடிச்சிட்டாருன்னா, டேடி நான் தூங்கணும், நீ போய் தூங்கு செல்லம், நான் உன் கையை பிடிச்சிட்டே தூங்குறேன்னு செல்லம், உன் பக்கத்திலே இருக்கிறேன்னு செல்லம், அப்படிதான் அவர் சொல்லுவாரு. என் கையை உன் கையை பிடிச்சிட்டு தான் இருக்கும்பா, நீ தூங்குபா பரவாயில்ல. அப்படிதான் ஆண்டவர் நம்மை அன்பு கூர்ந்து நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு. ஒருவேளை இந்த 2024 வனாந்திரம், பயங்கரமான வனாந்திர பாதையா இருக்கலாம், நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு சின்ன கதை உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு சிறைசாலையில ஃபேமிலி, ஒரு ஒரு கணவர், ஒரு மனைவி, கிட்டத்தட்ட அவங்க ஒரு 20 வருஷமா அவங்க சிறைச்சாலையில சிறை கைதிகளா இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவங்களுடைய நன்னடத்தை காரணமா அவங்களுடைய சிறை தண்டனை அவங்களுக்கு குறைக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சிறை அதிகாரில ஒருத்தன், உங்களை நான் ரிலீஸ் பண்றேன், ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாது, என்னுடைய அபிஷியல்ஸ் தெரியாம உங்களை நான் வெளியில அனுப்புறேன், அதனால நீங்க யாருக்கும் தெரியாம போயிடுங்கன்னு சொல்லிட்டு பிளான். 4 வயசு குழந்தை, என் மனைவி, தான் 3 பேரும் சேர்ந்து அந்த சிறைச்சாலை விட்டு வெளியே. அவங்க வெளியே போன கொஞ்ச நேரத்துல இந்த விஷயம் ஜெயில இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு, அந்த சிறைச்சாலையினுடைய அதிகாரி என்ன பண்றாங்க, தொடர்ந்து போய் புடிச்சு மறுபடியும் கூட்டிட்டு வாங்க, புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இவங்க 3 பேரும் நடந்து போற கால் தடம் தூரம் அப்படியே போகுது. 3 பேரும், ஒரு ஆளுக்கு 2 அடிச்சு ஓடுறதுன்னா 3 பேருக்கு 6 அடிச்சு ஓடு இல்லையா? ரொம்ப தூரம் நடந்து போறாங்க, நல்லா தெரியுது. திடீர்னு பார்த்தா 6 அடிச்சோடு காலடி தடங்கள் 4ஆ மாறி. ஏன் 4ஆ மாறுதுன்னு பார்த்தா, அப்பா அந்த குழந்தைய தூக்கி அவருடைய தோல் மேல, ஜெயில இருந்து வந்தாங்கல்ல, என்னடா அது இது வரைக்கும் 6 இருந்தது, 2 காணாது போயிடுச்சு, அப்ப இது யாரோ இங்கிருந்து யாரோ போயிருக்கிறாங்க, டேக் டைவர்ஷன் போட்டு வேற வழியில போயிட்டாங்க. அப்பா நம்மளை இதுவரைக்கும் நம்ம எதிரிங்க கிட்ட இருந்து இப்படிதான் காப்பாத்திட்டு வந்தோம். அவங்க டேக் டைவர்ஷன் போட்டு வேற வழியில போக முடியாது. கர்த்தர் அவர் நம்மோட நடந்து வந்தாருன்னா, 4 அடிச்சோடி இருந்ததுன்னா மாறியா? கர்த்தர் கிருபை பாரு.
தேவன் நம்மளை சுமக்கிறவர், நடத்துகிறவர். இன்னொரு வசனம் பார்க்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? இந்த வசனம் பாருங்க. இது படிக்கும் போது எனக்கு எவ்வளவு உணர்ச்சி பொங்குச்சு தெரியுங்களா? எப்படியா சொல்லுது, அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும். அந்த காலத்துல எல்லாம் ஐயோ பாருங்களேன், மோசே வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து கட்டளைகளை பெற்று ஜனங்களை நடத்திட்டு வர்றாரு. ஜனங்க மோசையை பார்த்து சொல்றாங்க, தயவு செஞ்சு நீங்க பேசிடாதீங்க. யார? ஆண்டவரை. ஆண்டவரே நீங்க பேசிடாதீங்க, மோசே நீங்க பேசுங்க, மோசே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம், அவரை பேச வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் பேசினாருன்னா அந்த சத்தத்தை கேட்டு நாங்க செத்துருவோம். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு தேவன் இல்ல அவரு. ஆனா நமக்கு வசனம் இப்படியா சொல்லுது, நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவதும் கேட்டது உயிரோடு இருந்தது மட்டும். நான் விசுவாசிக்கிறேன், அவங்க தேவனை பேச வேணாம், மோசே நீங்க அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம், நான் அவர் பேசினா நாங்க செத்துருவோம் அப்படின்னு. அப்படியே தலைகீழ மாறிச்சு பாரு. தேவன் பேசுறதுனால்தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் மூலமா நம்மோடு பேசுறதுனால்தான் நம்ம உயிரோடு இருக்கு. ஒரு அப்பா பாருங்க எப்படி அந்த அடிச்சுவோடு 4 இருந்தது, ஒரு சில நேரத்துல அப்படி எப்படி 2ஆ மாறுது. இந்த மாதிரி நம்மளை நடத்துகிறவர் 2024 அதே 2024 நம்மோடு பேசுகிறவராயிரு. அவரை போல நம்ம கிட்ட பேசுறது யாருமே இல்லை. என்னால இன்னைக்கு நேத்து நைட் நான் உட்கார்ந்து ஒரு கால்குலேஷன் பண்ணேன். இந்த வருஷத்துல எத்தனை நாளா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன்னா நான் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி ட்ராக்கர்ன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு டெய்லி ஃபாலோ, டெய்லி ஆண்டவருடைய வார்த்தையை ஏதாவது ஒண்ணு கேட்கணும். அது போக எங்க சர்ச்ல எந்த மீட்டிங் வச்சாலும் அதுல கம்பல்சரி அதுல வர்ஷிப், ஆண்டவருடைய வார்த்தை கண்டிப்பா இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பாருங்களேன், ஒரு 300 நாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறவங்களா மாற்றிருப்போம்ல. 300ன்றது குறைவு நான் சொல்றது, குறைஞ்சது 300 நாள். 300 நாளுமே ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டதுனாலதான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன். உங்களுக்கும் எனக்கும் அதேதான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களா இருக்கிறதுனால்தான் நம்ம உயிரோடு இருக்கு. எனக்கு கேட்கலையே அப்படின்னு நமக்கு சொன்னோம்னா அவர் பேசக்கூடிய மைண்ட் செட்ல நம்ம இல்லையே. அவர் பேசக்கூடிய மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். அவர் பேசுவார். அவரை போல நம்ம கிட்ட பேசுறதுக்கு வேற யாருமே இல்லை. வசனம் இப்படியா சொல்லுது, யாதொரு ஜனமும் கேட்டதும் உயிரோடு இருந்தது. யாராவது அந்த காலத்துல கேட்டு உயிரோடு இருந்துப்பாங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு? இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு, இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம்னா காரணம்னா வசனம், வார்த்தையானவர், இயேசு கிறிஸ்து சத்தம். அது நம்ம கிட்ட பேசுறதுனால்தான், அவர் நம்ம கிட்ட பேசுறதுனால்தான் நம்ம உயிரோடு இருக்கு. 2024 அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிறவரா. இன்னைக்கு கூட ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட், தாய்லாந்துல இருந்து சவுத் கொரியாவுக்கு ஒரு ஃபிளைட் போகுது. நான் காலையில இருந்துச்சோடனே ஒரு நோட்டிபிகேஷன் பாக்குறேன், விமானம் விபத்துக்குள்ளானது. ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கே அவ்வளவு பரிதாபமா இருக்கு. லேண்ட் ஆகும் போது சக்கரம் கீழே இறங்கல. சக்கரம் கீழே இறங்காததுனால என்ன ஆகுது, அப்படியே போயிட்டு செவுத்துல முடிச்சு கிராஷ் ஆகுது. கிட்டத்தட்ட 150 பேர் காலையில வரைக்குமே வந்து ஒரு 30ல இருந்து 35 பேர். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல நிம்மதியா உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னா வார்த்தை தான் அதுக்கு வார்த்தை நம்ம கேட்க வைக்கலன்னு வைங்களேன், நம்ம காது அதுக்கு திறந்து வைக்கலன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு நம்ம என்னவா இருந்தோம்? வெள்ளை அடிக்கப்பட்ட கலரையா? நிஜமா சொல்றேங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கலர் என்ன? உள்ள எலும்பா மாறிட்டு இருப்போம். வெளியில தான் சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு வருஷம் வந்து ஏதோ பார்த்துட்டு போவாங்க. கிராமத்துல எல்லாம் அது ஒரு வழக்கம். அவங்களுடைய நினைவு நாளெல்லாம் போயிட்டு
அவங்களுடைய கலரைய பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல எல்லாம் அந்த மாதிரி வழக்கம் வச்சுட்டு. ஆனா கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கிறதுனால்தான் உயிரோடு இருக்கிறோம். அவர் நம்மோடு பேசுகிறவராய் இருந்தார் 2024. அடுத்தது அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்னா 2024 கரிசனை உள்ள தேவனாய், அக்கறை அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கு நம்ம மேல. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நீ பாருங்க, இது 2024ல இருந்து 2025க்குள்ள போகிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் விளைவா 2024ல நான் எப்படி இருந்தவன் எனக்கு அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்து. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்னா கரிசனை உள்ள தேவனா இருந்தார். என்ன எப்பேற்பட்ட கரிசனை அப்படின்னா, வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கு, எனக்கு புரியவே இல்லை. அது என்னங்க ஆறுகளும் ஏரிகளும் குளங்களும் ஊற்றுகளும் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் உள்ள தேசம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தும். நம்ம எல்லோரும் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. ஃபர்ஸ்ட்ங்க செங்கடலை கடந்து 3 நாள் தண்ணி இல்லாம ஒரு தண்ணி நிறைந்த இடத்த பாக்குறாங்க ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா எடுத்து குடிச்சா பயங்கர கசப்பு. மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க, எங்களை இதுக்கா கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லி. ஆண்டவர் அன்னைக்கு முடிவு எடுத்தார். என்னடா இது, ஒருவேளை அவங்க முறுமுறுத்துக்கலாம், கர்த்தருக்கு விரோதமா அவங்க முறுமுறுத்துக்கலாம், அவங்க ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு ஒரு அந்த 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 குணாதிசயம் இருக்குல்ல, அந்த அன்பு, பிதாவுக்குரிய அந்த அன்புக்குரிய குணாதிசயம் இருக்குல்ல, அவர் அன்னைக்கு முடிவு எடுத்தாரு. யார் பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் குடிக்க வந்த இடமே அவ்வளவு கசப்பான இடமா, அவங்களுக்கு ஒரு நாள் தண்ணிக்கு பஞ்சமே இருக்கக்கூடாதுடா அப்படின்னு முடிவு எடுத்தாரு. இப்ப வரலாம் அந்த உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். நல்ல தேசம், நல்ல ஒரு சாப்டருக்குள்ள நம்மளை பிரவேசிக்க போகிறார். 2025ல படிக்கலாங்க. அது பள்ளத்தாக்குகளிலும். இப்போ ஒரு நாள் கசப்பா இருந்தது, ஒரு நாள் மாறா பயங்கர கசப்பா இருந்தது. உங்க மேல ஏன் 2024ல இருந்திருக்கலாம். ஆனா கசப்பு, அந்த கசப்பு ஸ்டார்ட் பண்ண டைம்ல அவர் முடிவு எடுத்துட்டாரு. கசப்பா வருது என் மகனோட வாழ்க்கையில, என் மகளோட வாழ்க்கையில, இப்ப வைக்கிறேன்டா அதுக்கு எண்டுன்னு சொல்லிட்டு இப்ப படிக்கலாம். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் இப்படியா சொல்லுது, அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகள். இந்த பள்ளத்தாக்கு மலைகள்லாம் ஃபால்ஸுக்கெல்லாம் போனவங்களுக்கு தெரியும் எப்படி அந்த மலையில இருந்து அருவி கொட்டுது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது கொட்டுற யாராவது ஏதாவது ஒரு நோயோட அங்க போயிருந்தாங்க, ஏதாவது டிப்ரெஷனோட போயிருந்தாங்க வைங்களேன், அது மேல இருந்து கொட்டுது இல்ல, அதுல போய் நின்னாங்கன்னு வைங்களேன், அது கொட்டுற அந்த ப்ரெஷர்ல அவங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். நாங்கெல்லாம் இந்த தடா ஃபால்ஸ் போனோம், அதுக்கு மேல போயிட்டு அதுல இருந்து கொட்டுற அந்த சுத்தமான தண்ணியை குடிக்கிறதுக்காக நாங்க கர்த்தர் கொடுத்தா அந்த மாதிரி சுத்தமானதும் மருத்துவ குணம் நிறைந்ததை தான் கொடுப்பாரு. நீங்க இங்க நார்மலா ஏதாவது ஏரிகளுக்கு குளங்களுக்கு நீங்க போயிட்டு நீங்க நார்மலா பாக்குறத விட ஃபால்ஸுக்கெல்லாம் போனீங்கன்னா ஏதாவது அங்கங்க தண்ணிங்க ஓடுற இடத்துல நீங்க கால் வச்சு பாருங்களேன், மீன் வரும், காலை கொத்திட்டே இருக்கு. நார்மலா வேற எல்லா இடத்துல இருக்கும், எல்லா குளங்கள்ல ஏரிங்கள்ல கூட அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா இந்த சில்னஸ் இதுல வராது, ஃபால்ஸ்ல வர அந்த சில்னஸ் இதுல வராது. மீனுங்க வரும், நம்மளுடைய கால்களை அப்படியே கொத்திட்டே இருக்கும். அது ஒரு மெடிசன்ஸ்.
அது ஒரு மருத்துவ குணம். கர்த்தர் சொல்றாரு 2024 தொடக்கத்துல உனக்கு ஒருவேளை கசப்பு நிறைந்த ஒரு விஷயம் நான் டிராவல் பண்ண வைக்கிட்டேன்னா 2025 பள்ளத்தாக்குல இருந்து மலையில இருந்து உனக்கு ஊத்த போது கசப்பு இல்ல, இனிமையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் ஊற்ற போகிறது. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. மழை தண்ணி எல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் குடிச்சவங்களுக்கு அங்க போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்களுக்கு தான் அந்த அருமை புரியும். நீங்க போலன்னா போங்க அந்த மாதிரி ஃபால்ஸுங்களுக்கு. சோ அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு ஆண்டவருடைய குணாதிசயங்களை அதிசயங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் அந்த மாதிரி இடத்துக்கு பண்ணுவீங்களா? தனிமையில ரொம்ப அப்படியே சுத்தி சுத்தி பார்ப்பேன். எப்படி இதெல்லாம் ஆண்டவர் படைச்சிருப்பாரு, அதுக்காகதான் படைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடம் பாருங்க, அது எப்படிப்பட்டதுன்னா பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். வெறுமன ஒரு மாறா தண்ணி தான், கொஞ்சம் தான், ஒரு இடத்துல தான் கசப்பா இருந்தது. ஆனா இனி நீ நீ பிரவேசிக்க போற தேசம், நீ நீ டிராவல் பண்ற போற எங்க இருந்தாலும் சரி, அதுல மாறா கசப்பே இருக்காதுப்பா உங்க வாழ்க்கையில. எல்லாமே ஆசீர்வாதமா தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கரிசனையோடு நம்மை கர்த்தர் இந்த 2024 நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்தார். 8ஆம் வசனம் படிக்கலாம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இங்க பாருங்க, 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. இது இஸ்ரவேலர்களுக்கு கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு சொல்லிட்டு எடுத்து உரைக்கிற வசனம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல நான் சொல்றேன், நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை 2025 ஆசீர்வதிக்க அவர் எப்படிப்பட்ட நமக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பசியோ எந்த ஒரு காரியம், உலகமே பட்டினியால பஞ்சத்தால இருக்கலாம். ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளும் நம்மளுடைய நம்ம குடும்பத்தை தேடி வரும் டோர் டெலிவரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துல நீங்க ஒரு நாள் சமைக்கலன்னா கூட உங்க கதவை தட்டும் டோர் டெலிவரி. நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்காக கொண்டு வருவார். வானத்தின் பலகணிகளை திறக்க போகிறார். அவர் அவ்வளவு கரிசனை உள்ள தேவன். வசனம் எப்படியா சொல்லுது, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். எந்த ஒரு பொருளுக்குமே கர்த்தர் நமக்கு குறை வைக்க மாட்டார், எதைக்குமே தாழ்ச்சி அடைய வைக்க மாட்டார். காரணம், அவரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார், நடத்தி கொண்டு வந்தார், நம்மோடு பேசிட்டு வந்தார், கரிசனை உள்ளவராக இருந்தார். 2024 2024 அப்படிப்பட்டவரா இருந்த தேவனுக்கு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டெய்லியும் மன்னா பொழியும். பனியில தான் அந்த மன்னா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மன்னாவை அந்தந்த நாளுக்குரிய மன்னாவை டெய்லியும் போயிட்டு அவங்க பொறுக்கிப்பாங்க. இப்போ ஒருவேளை நான் அந்த காலகட்டத்துல வாழ்ந்தேன்னு சொன்னா, திடீர்னு எனக்கு சிக்காயிடுச்சு, என் ஒய்ஃபுக்கும் சிக்காயிடுச்சு. எங்களுக்காக யார் போய் பொறுக்குவா, யார் போய் எடுப்பா மன்னா? ஒரு 2 நாள் 3 நாள் என் சொந்தக்காரன் எடுத்து கொடுப்பாங்க. நான் ஒரு மாசம் நான் பட்டினியில படுத்துட்டேன், இல்ல எனக்கு ஒரு குஷ்ரோகம் வந்துச்சு, நான் ஒதுக்கி வைக்கப்பட்டுட்டேன், என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா? யோசிக்கணும்ல என்ன நடந்திருக்கும். அப்ப முடிவு எடுத்துப்பாரு ஆண்டவர். என்னடா இது டெய்லியும் பொறுக்கிட்டு இருக்கானு, இவனுக்கு ஒரு பிளான் வைக்கிறேன் நான். இவன் போற தேசமும் இவன் அடுத்து போக போற வருஷமும் எதுக்குமே குறைவு இருக்கக்கூடாது. ஒருவேளை 2024 நம்ம நிறைய காரியங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சிருவாங்களா, நிறைய விஷயங்களுக்கு குறைவுபட்டவர்களா இருந்திருக்கலாம். எனக்கு தெரியல, இங்க இருக்கிற ஒருத்தராவது அந்த சுச்சுவேஷனை நம்ம கடந்திருக்கோம். நான் 2025 எதுலையுமே உங்களுக்கும் எனக்கும் குறைவு இருக்கு. கர்த்தர் அப்படிதான் நம்மளை நடத்த போகிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். இல்லாமல் அது கல்லுகள் இருப்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். எதுக்குமே குறைவில்லாத ஒரு தேசம். நான் முதலே சொன்ன அதுன்னு வரத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க, 2025 மாத்திக்கோங்க. 2025 எதுக்குமே குறைவில்லாத ஒரு வருஷம், ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லாத வருஷம். என்ன இது இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க.
பைபிள் என்ன சொல்லியிருக்குதோ அதை தான் நம்ம டீச் பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். பைபிள் நமக்கு ஆசீர்வாதமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க யோசிச்சிருக்கலாம், 2024 இந்த கடைசி வாரம் போட்டு வச்சு செய்வாங்க, எப்படி எஸ்ஐசியில எப்படி இது வரைக்கும் மெசேஜ் கொடுத்தாங்க எப்படின்னு நமக்கு தெரியல. நானுமே நான் ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்தேன். இவங்களுக்கு இன்னைக்கு நொறுக்கிற மாதிரி வார்த்தைகள் எடுக்கணும் ஏசப்பா, இவங்களை நொறுக்கணும், இந்த வருஷம் ஃபுல்லா எல்லாருமே வச்சு இந்த ஆன்லைன்ல வச்சு செய்யணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. நீ யாரு அவங்கள வச்சு செய்யுது? நான் தானே அவங்கள சுமந்துட்டு வரேன், நான் தான் நடத்திட்டு வரேன், நான் தானே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் தானே அவ்வளவு கரிசனையோட காப்பாத்தி கொண்டு வரேன். நீ யாரு அவங்க கிட்ட கோபத்தோட உன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுறதுக்கு? நான் அவங்கள ஆசீர்வதிக்க திட்டமிட்டு கொடுக்கறதான் நீ பேசணும்ட்டுதான் இந்த உபாகம் 1:11 நிறைய இடத்துல நிறைய சர்ச்ல இவாஞ்சலிஸ்ட் வந்தா எழுதப்படாத விதியா என்ன இருக்குதுன்னா, சபையை குறிச்சும் சபை மக்களை குறித்தும், நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற, இதை பண்ணு அதை பண்ணு, இல்லைன்னா நீ இப்படி மாறிடுவ, அவள்தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நான் இன்னைக்கு ஒரு இவாஞ்சலிஸ்டா உங்களுக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறது. உலகம் என்னையும் 2025 எதற்கும் குறைவில்லாத தாழ்ச்சி இல்லாதபடி எதுக்குமே நமக்கு குறைவுன்னு இருக்காது, இப்படிதான் நம்மளை ஆண்டவர் வைக்க போகிறார். அதனால மிஸ் பண்ற வேணாம், கர்த்தரிடத்தில் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஒருவேளை இந்த 2024 அவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்திருக்கோம்னா மன்னிப்பு கேட்டுடலாம். இன்னும் 2 நாள் தான் இருக்கும், ஒரு நாள் தான், அடுத்த நாள் நான் போய் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார போறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் அக்கறையோட ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவரா இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு 2025 நமக்கு கொடுத்து நம்மோடு டிராவல் பண்ண போறார். 2024 எப்படி நம்மளை சுமக்கிறவரா இருந்தாலும், 2024 எப்படி நம்மை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவரா இருந்தாலும், எப்படி நம்மோடு பேசுகிறவரா இருந்தாரோ, எப்படி நம்ம மீது அக்கறை காட்டுகிறவரா இருந்தாரோ, இதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக 2025 நம்மோடு கூட இருக்க போகிறார். அதுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது. 2025 எதுன்னு ஒண்ணு நம்ம முதல்ல பார்த்தோம். இது அது எது இதுனா 2024, அது 2025 நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எதுன்னு ஒரு சில காரியங்கள் எது இருக்கணும். 2025 கர்த்தர் என்னோடு கூட அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்பட அவர் என்னோடு கூட இருக்கணும்னா நான் என்னென்ன பண்ணணும்னு ஒரு சில காரியம், ஒரு 6 விதமான காரியங்கள் நான் உங்ககிட்ட சொல்லி முடிக்கலான்னு நேரம் எடுக்கலாம். உபாகமம் 8:10 எப்படியா சொல்லுது? ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். எல்லா விதமான சூழலிலும் 2025 நம்மளுடைய குடும்பத்துல ஸ்தோத்திரம் நிறைந்திருக்க வேண்டும், துதிகள் நிறைந்திருக்க வேண்டும், நம்மளுடைய தனிமையில துதிகள் நிறைந்திருக்க வேண்டும், ஸ்தோத்திரங்கள் நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தர் எதை கொடுத்தாலும் சரி ஸ்தோத்திரம் சரி, ஸ்தோத்திரம் செலுத்திட்டு ஆண்டவருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணாரா? ஸ்தோத்திரம் செஞ்சார். அதே மாதிரி அப்பத்தையும் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் செஞ்சுதான் விட்டு கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் செய்கிறீங்களா? நம்ம கர்த்தருக்காக இப்ப வாழணும்னா வாழ்க்கையில துதி முக்கியம், நம்மளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் முக்கியம். 2025 கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மை வழிநடத்தி கொண்டு போக துதி ரொம்ப முக்கியம், ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன இன்சிடென்ட சொல்லி நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். நாங்க ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்றோம். அந்த என்ஜிஓல ஒரு 2 பிள்ளைங்களை திருவள்ளூருக்கு ரெனிவலுக்காக கொண்டு போயிடும். ஸோ வருஷம் அவங்களுடைய ரெனிவல், குழந்தைங்களுடைய ரெனிவல் முடிஞ்சுச்சுன்னா ஜேஜே ஆக்ட் பிரகாரம் அவங்கள ரெனிவல் பண்ண. அப்படி போயிட்டு வரும்போதோ, கிட்டத்தட்ட திருவள்ளூர் போயிட்டு ஊத்துக்கோட்டை தாண்டி வரும்போதோ 2 குழந்தைங்க என் பின்னாடி ஊத்துக்கோட்டையை தாண்டி வரும்போதும் ஒரு 41 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் வரும்போது என்ன ஆகுதுன்னா, 2 எருமாடு
ரோட்டு வாரத்துல நின்று புல் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒரு எருமாடு தன்னுடைய தலைய அப்படி விசிறும் போதும் பக்கத்துல இருந்த குட்டி நடு ரோட்ல ஓடியாந்துச்சு. நடு ரோட்ல ஓடியாந்துச்சு. அங்க நடந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட், அதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும். நடு ரோட்ல ஓடியாந்துச்சு. 41ல வரேன். திடீர்னு நான் என்ன பண்ணிட்டேன், ரைட்ல வெளிச்சு லெப்ட்ல வந்துட்டேன். எனக்கு எதிரில வந்து ஒருத்தர் ஆணு கத்துறாரு. நான் ஏன் ரைட்ல வெளிச்சு லெப்ட்ல வந்தேன் தெரியுமா? அங்கதான் ஒரு சீக்ரெட். திருவள்ளூர்ல இருந்து கிளம்ப கலெக்டர் ஆபீஸ்ல எல்லா மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பும். என்கிட்ட போன் இருக்கு, ஏர்பாட்ஸ் இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அன்னைக்கு ஐபிஎல் ஆக்ஷன் 2வது நாள் ஏலம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏலத்தை பார்த்துட்டே ஓட்டலாம், சும்மா டைம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஏர்பாட்ஸ் எடுத்து காதுல வச்சேன். ஆவியானவர் வெளிப்படுத்தினார், பேசினார் என்கிட்ட. ஆக்ஷன் பார்க்காத, புதி, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போ, புதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்தினார். கீழ்படிச்சுட்டேன். ஏன்னா அவரு சொல்லி தட்டணும்னு வைங்களேன், அது வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். கீழ்படிச்சுட்டேன். அங்க இருந்து கிளம்புறோம், கரெக்டா ஊத்துக்கோட்டை கிட்ட வரோம். நம்ம ஆட்டுக்கு ஒர்ஷிப் பண்ணிக்கினே வரேன், புதிச்சுக்கினே வரேன். ஊத்துக்கோட்டை கிட்ட வரும்போது இந்த இன்சிடென்ட் நடக்கும். ரைட் வாங்கிட்டு லெப்ட் கட் பண்ண பாத்தீங்களா, அங்க உணர்த்துறாரு ஆவியானவர். நண்பா புரியுதா உனக்கு எதுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு? சரண்டர். மறுபடியும் துதியை அதிகரிச்சிட்டேன். ஏன்னா கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் உணர்த்துவார். இதை செய்ய அதை செய்ய பேசுவார். அவர் பேசணும்னா அவர் பேசக்கூடிய மைண்ட் செட்ல நம்ம இருக்கும். ஒருவேளை அவர் பேசிட்டாருன்னா உடனே கண்ணை மூடிக்கின்னு கீழ்படிச்சிடணும். கண்ணை மூடிக்கின்னு கீழ்படிச்சணும். ஏன் கண்ணையே மூடினாலும் நம்ம தடிக்கு விழாத அளவுக்கு அவர் பார்த்துப்பார். என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத இன்சிடென்ட். ஒருவேளை நான் அந்த நேரத்துல அவருக்கு கீழ்படியிலன்னா ஒண்ணு என் பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும், இல்ல நான் ஏதாவது ஆயிருப்பேன். கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஆயிருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட சூழலை மாற்றினார். ஏன் கர்த்தர் துதிக்க சொன்னார், துதிச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வந்தார். உங்களுக்கு 2025, நமக்கு 2025 கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த 2025ல நமக்கு ஸ்தோத்திரம், துதி, பலி அதிகமா நம்மளுடைய குடும்பத்துல, தனிமையில, எங்க போனாலும் நம்மோடு ஸ்தோத்திரங்களும் துதி பலிகளும் நம்மோடு கூட வந்துட்டே இருக்கு. அப்போ கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமா. அடுத்ததா உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உணர்த்தி செய்த உன் தேவன் அவரே. அவர்தான் நம்மளுடைய புகழ்ச்சி, நம்மளுடைய பிரைஸ் அவரா தான் இருக்கும். மனுஷன் இருக்கவே கூடாது. ஒருவேளை 2024ல நான் தவறுதலா யாரையாவது புகழ்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னா, 2025ல என்னுடைய புகழ்ச்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாங்க. இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். ஒரு அழகான வீடு ஒரு இன்ஜினியர் கட்டினார்னா, அந்த இன்ஜினியர் சம்பவம் இல்ல, அவரு மாதிரி யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்லாங்கல்ல. இனிமே அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் எனக்காக வீட்டை கொடுத்தார். எதுனாலதான் நம்ம குடும்பத்துல புகழ் கர்த்தருக்காக தான் இல்லைங்க. 2025ல நம்ம இப்ப இருக்கிறத பார்க்கலாம், 1000 மடங்கு இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய புகழ்ச்சி கர்த்தராக மட்டும்தான். மனுஷனை புகழ்ந்த காலம் தான் போதும். என்ன வாரிக்கணும் அப்படி சொல்லுங்க? ஒண்ணும் இல்ல. புகழ்ந்து என்னதான் புகழ்ந்து பேசினாலும் ஓரம் கட்டுறதுக்கு தான் பார்ப்பான். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு 4 நாள் தொடர்ச்சியா புகழ்ந்து பாருங்களேன் ஒருத்தவங்கள. ஒரு 2 நாள் விட்டு 6வது நாள் அவங்க வீட்டாண்டு போய் பாருங்க, நீங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம தான் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. ஆனா நம்ம தான் ஒரு பொருட்டு இயேசு. அதனால அவரை மாத்திரம் நம்ம புகழ்வோம். அடுத்தது ஒரு வசனம் பார்க்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள்
பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைதன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கை நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க. நம்முடைய நன்மையை பார்த்து அவர் நம்மளை தெரிஞ்சுக்கல. என் குடும்பம் அப்படியே கிறிஸ்தவ குடும்பம், பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள். நாங்க ஆண்டவருக்காக இதை செஞ்சோம், ஆண்டவருக்கு 5000 காணிக்கை கொடுத்தோம், 10,000 காணிக்கை கொடுத்தோம், சந்தா கொடுத்தோம், இயேசு அழைக்கிறார், இதுக்கு மாசம் மாசம் இது அனுப்பும். அதனால இல்ல ராஜா, கர்த்தர் நம் மேல் வைத்த கிருபை நிமித்தமா தான் நம்மளை தெரிந்து அவருடைய பார்வைக்கு அற்பமா இருந்தோம். அற்பமான நம்மை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? யாரையும் புகழாதீங்க, யாருக்கும் புகழ்ச்சி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. மனுஷன் நம்மளை அற்பமா பார்ப்பான், ஆனா கர்த்தர் நம்மதான் ஒரு பொருட்டா பார்ப்பான். அவருக்கு செலுத்த வேண்டிய அன்புல யாருக்குமே விட்டு கொடுக்காதீங்க. அதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அவரிடத்தில் கொடுக்க வேண்டிய அன்பையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் தயவு செஞ்சு அவர் கொடுத்துருங்க. நான் உட்பட 2025 கர்த்தர் நான் இப்ப இருக்கிறதை காட்டில இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட தேவனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பு கூற வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற யாருக்குமே நான் கொடுக்கவே கூடாது. கொஞ்சம் ஜனம், ஆனா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசு, ரொம்ப பெருசு. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றதான் கர்த்தர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அன்பு செலுத்துவதில் நம்ம இன்னும் அதிகமா செயல்படும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. இதை பற்றி கொள்ளணும். ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம், அவரை ஸ்தோத்திரிக்கணும், துதி செலுத்தணும். அடுத்தது அவர் தான் நம்மளுடைய புகழ்ச்சியா இருக்கணும். அடுத்தது அவரை முழுசா அன்பு கூறணும். அடுத்தது அவரை பற்றி கொள்ளணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரை பற்றி கொள்றதை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இந்தியா சொல்லுது, சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறு தேவனாலே பேசும் தீர்க்கதரிசியும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கலாம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்றவங்களா நம்ம எங்க கோட்டை விடுறோம் தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லாம போறது தான் நம்ம போட்டு. ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்டிருக்கோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு ஒவ்வொரு நாளும் நம்மோட பேசிட்டு இருக்கிறார். ஆனா வசனம் மறுபடியும் படிக்கலாம் நம்ம. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். கர்த்தருடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையா பேசணும், ஜாக்கிரதையா சொல்லணும். யாருக்கு சொல்லணும்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லணும். என்னோட நான் கத்துனா போதுங்க, என் தலைமுறை நான் தெரிஞ்சுக்கினா ஓகே போதுங்க இல்ல, அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரணும். அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேரலன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது எப்படி போய் சேரும்? இப்பதான் நம்ம அந்த கிளைமேக்ஸ் வருவோம். அடுத்த தலைமுறைக்கு கர்த்தருடைய வசனம் போய் சேர்றதா இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கு கர்த்தருடைய வசனம் எப்படி போறதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த வசனம் நம்மளுடைய இருதயத்தை விட்டு நீங்க கூடாது. அதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அவருடைய வார்த்தையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு துளி கூட நம்ம என்ன பண்ண தாமதப்படுத்தி இருக்கலாம். இப்போ நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனம்.
காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதே செய்து பாகால்களை சேவித்து அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவருடைய வார்த்தை போய் சேரல. ஆண்டவருடைய வசனம் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரல. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே ஆண்டவரை அறியாத மக்கள் எழுப்பி 2025 கர்த்தருடைய வார்த்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேரும். எந்தெந்த மூலை முடுக்கெல்லாம் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்தந்த மூலை முடுக்கெல்லாம் நம்மளால கொண்டு போய் சேர்க்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளால 2025 இன்னும் அதிகமான தூரம் டிராவல் பண்ணணும். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்கு சித்தமான நம்மை மாநிலங்கள் கடந்து மாநிலங்களுக்கு அவர் கொண்டு போவார், தேசங்கள் கடந்து தேசங்களுக்கு அவர் கொண்டு போவார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை அடுத்த தலைமுறைக்கு போவோம். 2025 கர்த்தர் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறபடி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதி. அவர் நிச்சயமா ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த 2024 அவர் நம்மை சுமந்து கொண்டு நம்மோடு நடந்து வந்து நம்மோடு பேசி நமக்கு அக்கறையோட கரிசனையோட நம்மை காப்பாற்றி வந்தார். அந்த தேவன் 2025 அப்படிப்பட்ட தேவன் 1000 மடங்கு இன்னும் நம்மை அதிகமே ஆசீர்வதிக்க நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, ஸ்தோத்திரம் செலுத்தும். அதே போல ஆண்டவர் தான் நம்முடைய புகழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவர் இடத்துல அதிகமா அன்பு கூறணும், அவரை பற்றி கொள்ளணும், அவருடைய வார்த்தையை எல்லா இடத்துக்கும் சொல்லணும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அவருடைய வார்த்தை. இப்படி நடந்தா நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல நடந்த விஷயம் நடக்காது. கர்த்தரை அறியாத ஜனம் எழும்பாது. யோசிச்சு பாருங்க. அந்த அதிகாரத்தை படிக்கும் போதும் ஜனங்களுக்கு யார் தெரியுமா சொல்றாங்க, இப்படியெல்லாம் இவங்களை நடத்திட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என் அம்மா என் அப்பா சொல்லுவாங்க, நான் இப்படி நடந்து வந்தேன், இப்படி அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்ப இருக்கிற ஜனங்களுக்கு யார் சொல்றாங்கன்னா தேவதூதன் வந்து சொல்றாங்க. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்க. எல்லா ஜனங்களும் மறந்துட்டாங்க, தேவதூதன் வந்து சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் என் பிள்ளைக்கு, என் அடுத்த தலைமுறைக்கு நான் எதை கொடுக்கறனோ இல்லையோ, கர்த்தரை பிடிச்சுக்கப்பா, அவிசுவாசம் வேணாம், கர்த்தரை பிடிச்சுக்கோ. என்னால உனக்கு கொடுக்க முடியுமா முடியாதோ, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன், ஆனா கர்த்தரை பிடிச்சுக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு, நான் உனக்கு எடுத்துட்டு. ஒருவேளை அப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் பேர் எடுத்துக்கலாம், ஆனா கொடுத்தது பரம தகப்பன், கொடுக்க போறவர் அவரு தான். அந்த விசுவாசத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். என் அப்பா என் அம்மாவை கேட்டா கிடைக்கவே கிடைக்காதுப்பா, ஆனா என் பரம தகப்பனை கேட்டா நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவரை பற்றி கொள்ள செய்யணும். நம்ம அந்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கடத்தணும். அப்படிப்பட்ட குடும்பம் மிகவும் ஆசீர்வாதம். நான் கண்ணாரு பார்க்கலாம் அப்படிப்பட்ட குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் 2025 நம்ம கொடுக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த தலைமுறைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கக்கூடிய பக்தியுள்ள சந்ததியா நம்ம நம்ம எழும்பி நிற்கணும். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நம்ம அதிகமாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும். பயப்படாம 2025 போலாம். பயமுறுத்துனாங்கன்னா பயப்படாதீங்க. அது நடக்கும் இது நடக்கும், பஞ்சவரம் பூகம்பம் வரும், இதுவும் வரட்டும், பிரச்சனையே கிடையாது. நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன், ஒருபோதும் அசைக்கப்படும். அந்த ஒரு வைராக்கியத்தோட அந்த ஒரு தைரியத்தோட 2025 போலாம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவங்களா, கர்த்தரை பற்றி கொள்றவங்களா, கர்த்தருக்கு முக்கியத்துவம் அன்பு கூறத்துல முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களா, கர்த்தரை எப்பொழுதும் பற்றி கொண்டு இருக்கிறவங்களா, கர்த்தரை புகழ்கிறவர்களா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தர் கடத்துறவங்களா இருக்கும், அவருடைய வார்த்தையை அடுத்த தலைமுறைக்கு சொல்றவங்களா இருக்கும்.
கர்த்தர் இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் நம்மை 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கேட்ட எல்லோரையும் கர்த்தருடைய கரம் 2025 பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென்.